முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேகன்சி பொசிஷனை ஜீரோ பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் 0 வேகன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும். போலீசாருக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்க வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார். இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க. ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது, முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை, கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேகன்சி பொசிஷனை ஜீரோ பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் 0 வேகன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும். இது முதல்ல நாம் செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்னென்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும். பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அது தேவை? நல்ல பெட்ரோல் வண்டிகள், நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள், வேகமாக போகக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா, டேசர் கன். எல்லாத்தையும் கன் எடுத்து சொல்ல முடியாது, சில பேருக்கு டேசர் கன் அது கொண்டு வரணும். அடுத்து, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி. ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும். இவருக்கு 52 வயது, இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறார். இதையெல்லாம் சரி பண்ணணும். 3வது, காவல்துறையினுடைய குறை நிறை. இன்னைக்கு புது மாவட்டங்கள் உருவாக்குறோம், ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம்? இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. 2 மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும். புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையம் குறைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.